ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறத, வெளிப்படையான அவமானங்களில் மிக மோசமான அவமானமானது சிலுவையில் அறையப்பட்டு மரித்தல். அந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையை சகித்தாரே. ஆகவே பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லி 3வது வசனத்தில் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரை ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறாரே. அவர் தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம் என்று எழுதியிருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனை சந்தோஷப்படுத்தி அவருடைய வேலையை செய்து முடிப்பது தான் இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் என்பதை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பாக அவர் அந்த சமாரியா கிணற்றண்டையில் அவர் உட்கார்ந்து அத்தனையாக களைப்படைந்தவராக இருந்ததை குறித்து நாம் பார்த்தோம். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் தனியாக அங்கே அமர்ந்திருந்த அந்த வேளையில் சமாரியா நாட்டாளாகிய அந்த ஒரு ஸ்திரீயினிடத்தில் அவள் தண்ணீர் மொள்ள வந்தபோது அவளிடத்தில் தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்டு அவளுடைய வாழ்க்கையின் அந்தரங்க அந்த காரியங்களை குறித்து பேசி, மேசியாதானோ வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை உருவாக்கின இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்துட்டாங்க. சாப்பிட சொல்லி அவரை வற்புறுத்தின பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய, அதாவது பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொல்லுகிறார். என்னுடைய போஜனமே, என்னுடைய சாப்பாடு இத்தனை ஒரு மேலான ஒரு காரியம் என்று சொல்லுகிறதை அவர் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க என்று சொல்லி எபிரேய ஆக்கியோனே எபிரேயர் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை, அதாவது அநேகம் குமாரர்களை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. நிறைய பேரை இரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறது தான் தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷமாக. அதற்கு தான் இந்த பூமிக்கே அவர் வந்தார். அதற்கு தான் பாவிகளுக்காக தான் நான் வந்தேன் என்று சொன்னார். அவர்களுக்காகத்தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். காரணம், இன்றைக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு மிகப்பெரிய பகையாக நின்ற அந்த பாவச் சுவரை தகர்த்தெறிந்து தன்னுடைய இரத்தத்தினால, விலையேறப்பெற்ற இரத்தத்தினால மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டாக்கின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சந்தோஷமெல்லாம் மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிற காரியம். அந்த சந்தோஷம் தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய ஓட்டத்திலே, இந்த வெளிப்படையான உலகத்தில் காணப்படுகிற அவமானங்கள், மிக மோசமான அவமானம், சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கிற காரியம், அதை எதற்காக தெரிந்து கொண்டார்? எப்படியாவது அநேகம் பிள்ளைகள் மகிமையில் என் தேவனோடு என் பிதாவோடு சமாதானம் பெற வேண்டும் என்பதற்காக அவைகளை சகித்து கொண்டார் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் இயேசுவே சொல்லுகிறார், அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் எதுன்னு சொல்கிறாருன்னா, அங்கே ஒரு அருமையான ஓமையை சொல்லி, ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, 99 ஆடு அவன் கைவசம்தான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு.
அவன் அந்த ஆடுகளை அவன் தேடி திரிந்து ஆடை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்று கேட்டு கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. எத்தனையாக அவர் பரவசப்பட்டு இந்த காரியத்தை, இந்த ஓமையை கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய சந்தோஷம். அதே போல 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய இருதயத்தை, இயேசுவினுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற காரியம். இந்த உலக தோற்றத்திற்கு முன்னமே தேவன் ஏற்படுத்தின அந்த மீட்பின் திட்டத்தில் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, எனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தம் படுத்தினீர், இதோ வருகிறேன் என்று சொன்னவர் அந்த உலகத்தில் வந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஒரு மீட்பின் திட்டத்தை மனுக்குலத்திற்கென்று உண்டாக்கி, அந்த மீட்பின் திட்டத்தின் மூலமாக பாவத்தினால் தேவனுக்கு பகைஞர்களாயிருந்த மனிதர்களை தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாக்குகிற ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்கு வெளிப்படையான அவமானங்களில் மிக மோசமான அவமானமாகிய சிலுவையில் அறையப்படுதலை அவர் சகித்து கொண்டு இந்த ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தார். இயேசுவே சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விசுவாச வீரர்களுக்கு அவர் காணப்படுகிறார் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்தில் விசுவாச வாழ்க்கையினுடைய ஓட்டம், அது விசுவாச வாழ்க்கை என்பது ஓட்டம் மாத்திரமல்ல, அது ஒரு போராட்டம், ஒரு போர்க்களம் என்றே அவர் குறிப்பிடுகிறார். பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல இரத்தம் சிந்த பட அளவுக்கு இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே, நமக்கு உள்ளே இருந்தோம் நமக்கு வெளியே இருந்தோம் ஒரு மிகப்பெரிய எதிரியாக பாவம் நம்மோடு கூட போராடுகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்திலே நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயுவுக்கும் பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கும் பொழுது இதைத்தான் அவருக்கு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில், தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அதற்கு முந்தின வசனத்தில், நீயும் இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிதான் அவர் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அவனை தொடர்ந்து 4வது அதிகாரத்திலேயும் அவர் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஒரு போராட்டம், விசுவாச ஓட்டம் மாத்திரமல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். பாவத்துக்கு விரோதமாக உள்ளே இருந்தும் பாவம் போராடுகிறது, வெளியே இருந்தும் போராடுகிறது. அதில் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை எடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக ஓடியிருக்கிறார். எந்த ஒரு பாவமே அறியாத அவர் பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ முடியும் என்பதற்கு அவர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு இந்த உலகத்தில் எவ்வளவு வெளிப்படையான அவமானங்கள் நடந்தாலும் என் பிதாவினுடைய சித்தம்தான் என்னுடைய சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம்தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர்கள் என்னுடைய பிதாவோடு கூட ஒப்புரவாகணுமே, அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தொடங்கி வைக்கத்தானே நான் வந்தேன், அந்த காரியங்களை நான் செய்து முடித்து விட்டேன் என்கிற அந்த சந்தோஷத்தை அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து அவர் உபத்திரவங்களினாலே பூரணப்பட்டதை குறித்து எபிரேயர் எழுதுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக ஒரு நல்ல மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வெளிப்படையான அவமானங்கள் எத்தனை நமக்கு நேர்ந்தாலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் உண்டாகிற சந்தோஷம் என் நிமித்தமாகவும் உண்டாகட்டும் என்று சொல்லி நாமும் மனம் திரும்பி தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு வாழுவோம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக, ஆண்டவருக்கென்று ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக வாழுவோம். நம் மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவை சந்தித்தோம் என்று சொன்னால் அந்த ஆத்துமா தேவனோடு கூட ஒப்புரவாகும் என்று சொன்னால் நம்மை நிமித்தமாக பரலோகத்திலும் தேவதூதர்கள் மத்தியிலும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அது நம்மால் உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் இதற்கென்று பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை
ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.